ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இன்னொரு மாநிலத்தில் ஏதேனும் குற்ற செயல்களில் ஈடுபடும் போது அந்த சம்பந்தப்பட்ட மாநில அரசு அதை எப்படி அணுகுகிறது? ஏனென்றால் தமிழகத்தில் வங்கிக் கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் கூட சுட்டுக் கொல்லப்பட்ட போது இதே போன்ற விமர்சனங்கள் வந்தன. சட்ட ரீதியாக சந்திப்பதற்கு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் தயக்கம் காட்டுவதால் இது போன்ற என்கவுண்டரில் ஈடுபடுகின்றன என்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இப்போது இதே போன்ற இன்னொரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இரு மாநில அரசுகள் இந்த சம்பவங்களை எப்படி அணுகுகின்றன? கார்த்திகேயன், வங்கிக் கொள்ளை என்கவுண்டர் என்பது வேறு வகையாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் அதை ஒப்பிட்டு இங்கு பார்க்கும்போது மேலும் பல்வேறு சந்தேகங்கள் இதில் எழுகின்றன. முதலாவதாக எழக்கூடிய சந்தேகம், ஆந்திர காவல்துறை தலைமை இயக்குநர் ராமுடு சொல்வது போன்று செம்மரக்கடத்தல் கும்பல் ஆந்திர போலீசார் மீது தாக்குதல் நடத்தியது என்று அவர் சொல்கிறார். அப்படி அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தால் சுட்டு கொலை செய்யப்பட்ட பிறகு அவர்களிடமிருந்து ஏதேனும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றனவா என்கிற கேள்விக்கு இதுவரை ஆந்திர காவல்துறையிடமிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. கற்களை கொண்டு தாக்கினார்கள் என்கிற பதில் ஆந்திர காவல்துறையிடமிருந்து வருகிறது. கற்களை கொண்டு தாக்குபவர்களை சுட்டு கொலை செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது, அதற்கு சட்டத்தில் இடமும் கிடையாது. பொதுவாக இது போன்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், தற்காப்புக்காக நடக்கக்கூடிய துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் பல்வேறு விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். முதலில் அவர்களை முட்டிக்கு கீழ் சுட வேண்டும். அதன் மீதும் அவர்கள் கட்டுப்படவில்லை என்றால் தான் அதற்கு மேல் சுட வேண்டும். ஆனால் ஒருவரை என்கவுண்டரில் சுடுவதற்கோ அல்லது இது போன்ற துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கோ உரிய அதிகாரிகளிடம் அனுமதி பெற்றுத்தான் இதை செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த செம்மரக்கடத்தல் தடுப்பு பிரிவு ஆயுதங்களை வைத்துக் கொள்வதற்கும் தற்காப்பு ரீதியிலேயே அந்த ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் மட்டும்தான் அவர்களுக்கான சட்ட ரீதியிலான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நேரடியாக அவர்கள் துப்பாக்கிச்சூடு இறங்கி 20 பேரை சுடுவதற்கான அவசியம் என்ன என்கிற கேள்வி முதலில் எழுகிறது. இதை தாண்டி வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிற அந்த அடிப்படையில் இவர்களை சுடுவதா இல்லையா என்பதெல்லாம் அந்த களத்தில் முடிவு செய்ய முடியாது. அவர்கள் பொதுவாக செம்மரக்கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்கிற வாதம் ஆந்திர காவல்துறை தரப்பில் முன்வைக்கப்படுகிறது. அப்போதும் மீண்டும் இதே கேள்விதான் அந்த இடத்தில் எழுகிறது. அவர்கள் திருப்பி தாக்குதல் நடத்தியிருந்தால் எந்த மாதிரியான தாக்குதல் என்பது குறித்த விவரத்தை 24 மணி நேரம் கடந்திருக்கும் நிலையிலும் ஆந்திர காவல்துறை வெளியிடவில்லை. அதனால்தான் இது போன்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் சட்ட திட்டங்கள் வழங்கியிருக்கக்கூடிய வழிமுறைகளின் அடிப்படையில் தான் இது போன்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றிருக்க வேண்டும். தற்காப்பு ரீதியாக நடத்தப்பட்டிருந்தாலும் இதுவரை ஆந்திர காவல்துறையைச் சேர்ந்த ஒருவர் கூட காயமடைந்திருப்பதாக தகவல்களோ அல்லது இந்த துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்தவர்கள் என்று யாருமே இல்லை, அனைவரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த சந்தேகமும் மீண்டும் வளர்த்திருக்கிறது. பொதுவாக இது போன்ற கம்பேட் ஆபரேஷனை சொல்லப்படக்கூடிய மோதலில் ஒரு சிலராவது காயமடைந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் 20 பேரும் இங்கு சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த சந்தேகம் தான் மீண்டும் மீண்டும் எழுகிறது. கார்த்திகேயன்.